என்னோட உயிர் போனதுக்கு நீதான் காரணம். 108 ஆம்புலன்ஸ் உடைய டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கவர் தான் ராஜசேகர். 14 வருஷமா இந்த தொழில இருந்தது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்திருக்காரு. ஆனா 2024ல ஒரு இரவு அன்னைக்கு அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு, அதுவும் வெறும் 12 நிமிஷம் தாமதமா போனனால ஒரு உயிர் மட்டும் போலங்க, அவருடைய அலட்சியத்தினால அவர் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துட்டு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அந்த லெவலுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயமே அவர் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு போராடுச்சு. அப்படி அந்த அமானுஷ்ய ஆத்மா யாரு? அதுவும் ஒரு திருநங்கை. இந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை நம்மள்ட்ட சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ரமேஷ், அவருடைய நண்பர் தான் இந்த ராஜசேகர். சரி வாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரோட குலதெய்வத்தின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு. இந்த அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே போவதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ராஜசேகர்னா என்ன, அவருடைய குடும்ப பின்னணி என்னங்கிற விவரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணுங்க. இந்த ராஜசேகர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். சுமார் 14 வருஷமா ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒரு அரசு மருத்துவமனையில பணிபுரிஞ்சுட்டு வராரு. ரொம்பவுமே நேர்மையான ஆளு, செய்யற தொழிலுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கக்கூடிய ஆளு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா சிகரெட் மட்டும் அடிப்பாராங்க, தண்ணி எதுவும் அடிக்க மாட்டாரு. நான் இவருக்கு கொஞ்சம் கூட பேய் பிசாசு இது எதுக்கு மேலேயுமே நம்பிக்கையே கிடையாது, தெய்வத்தின் மேல கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர் பார்க்குற தொழிலானது அந்த மாதிரி எப்படின்னா உயிரானது போகக்கூடிய நிலைமையில இவர் தான் எல்லா இடத்துக்கும் போய் அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழிலில் இருக்காரு. அதனாலேயே இவர் தெய்வத்தையும் சரி இந்த அமானுஷ்யத்தையும் சரி எதுலேயுமே பெருசாக நம்பிக்கை கிடையாதுங்க. இவருடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மனைவி மற்றும் ஒரு மகள்ங்க. அந்த மகளுக்கு 14 வயசுங்க. அந்த மகளுடைய பெயர் தான் தர்ஷினி. இது போக அந்த தர்மபுரி சைடில் என்ன ஒரு எமர்ஜென்சி கால், அதாவது 108க்கு அடிப்பாங்க தெரியுமா, எந்த ஒரு எமர்ஜென்சி கால் வந்தாலுமே இவர் ஆளாக அந்த இடத்துல போய் இருப்பானா, அவ்வளோத்துக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருப்பார். அவர் செய்கிற தொழிலுக்கு அவ்வளோக்குள்ளேயுமே உண்மையான ஒரு ஆளாக தாங்க இவர் இருந்துட்டு வந்திருக்காரு. எந்த டைமில் நைட்டுனாலும் பரவாயில்ல, 2 மணி 3 மணினாலும் எந்த டைமில் இவருக்கு அந்த கால் கனெக்ட் ஆனாலும் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல போய் இருப்பாராங்க. அவ்வளோத்துக்குள்ளே இவர் செய்கிற அந்த தொழிலை நேசித்து உண்மையாக செஞ்சிட்டு இருக்காருங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு இரவு வருதுங்க. ஒரு நாள் இரவு இவர் எப்பவும் போல் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஆம்புலன்ஸில் சும்மா உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 108 கால் ஒன்று வருது. அந்த காலை இவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுனது ஆப்போசிட்டில் ஒரு ஆண்மகன் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க, எனக்குமே என்னுடைய மனைவி வீட்டில் தனியாக இருக்காங்க, இந்த லொக்கேஷன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை சொல்லி இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வைக்கிறாருங்க. இதை கேட்ட ராஜசேகரும் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. அந்த பேசினவர் ரொம்பவுமே டீட்டெயிலாக பேசலை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படிலாம் சொல்ல, ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாருங்க. ஸோ அதனாலேயே இந்த ராஜசேகர் என்ன தெரியுமாங்க பண்ணுறாரு, ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு. எந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருமே அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு தப்பை பண்ணவே கூடாது. ஆனால் அந்த தப்பை பண்ணுறாரு. இவர் என்னென்னா சின்னதாக ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், பெரிய லெவலில் ஏதாவது ஆக்சிடெண்ட் இருக்காதுன்னு நினச்சிட்டு அந்த டைமில் மழை வேற பெஞ்சிட்ருக்குங்க. அப்படியே அந்த லொக்கேஷன் நோக்கி போயிட்டுருக்காரு. போகிற வழியில் மழை வேற பெய்யுது. பார்த்தீங்களா, டீ கடை ஒன்று இருக்குது. இந்த டைமில் சூடாக ஒரு டீயும் தம்மு அடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணியிருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாரு, சரி ஒரு 10 நிமிஷம் தானே, டக்குன்னு டீ அடிச்சுட்டு போயிடலாம், அது பெரிய லெவலில் ஆக்சிடெண்ட்டாக இருக்காரு, பேசுகிறவங்களும் கூட ஒன்றும் பெருசாக சொல்லலை. அது போக என்னென்னா பார்த்துட்டும் எல்லாரும் கண்டுக்காம தான் போகிறாங்க அப்படிங்காங்க. அப்பவும் பெரிய லெவல் ஆக்சிடெண்ட்னா பெரிய கூட்டமே வந்திருக்கும், எல்லாருமே பார்வையிட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பார்க்கல அப்படின்னு இவரே அவருக்கு நிறைய காரணங்களை யோசிச்சுட்டு அந்த கடையில் போய் டீயும் சிகரெட்டும் அடிக்கிறாருங்க. ரெண்டுமே குடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் தாங்க அந்த இடத்துல. உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நேராக அந்த இடத்துக்கு போகிறாருங்க. அந்த இடத்துல போய் பார்த்தோன்னு வைங்களேன், அது ஒரு எப்படிப்பட்ட இடம்னா ஒரு மாதிரி ஃபுல் இருட்டாக இருக்குங்க. அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு இது ஒரு வித்தியாசமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல அடிபட்டு கிடந்தது யார் தெரியுமாங்க, ஒரு திருநங்கை.
அப்போது அவங்க அந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு பிராத்தல் தொழில் பண்ணுவாங்க தெரியுமா திருநங்கைகள். அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான் அந்த தொழிலே அவங்க பண்ணுவாங்க. அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஏதோ ரோடு கிராஸ் பண்ணும்போதோ சம்திங் எப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க அந்த இடத்துல இருக்காங்கங்கிறது இவர் அங்கே போனபடி தெரிஞ்சுக்கிறாரு. அது போக இவங்க ஒரு திருநங்கை, இவங்க அந்த பிராத்தல் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால தான் மக்கள் யாருமே நிற்கலை அப்படிங்கிறதையும் அவர் அங்கே தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, மண்டை கிண்டையெல்லாம் பொழந்து அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்பவுமே பாவமாக இருக்காங்க. மல்லிப்பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சேரீ கட்டிக்கிட்டு இந்த பிராத்தல் தொழிலுக்கு எப்படி வருவாங்க அதே மாதிரி அவங்க இது பண்ணி அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி இருக்காங்களாம். இதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் ரொம்பவுமே பாவப்பட்டு இவருக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு. ஆனால் இது எதுவுமே தெரியாத ராஜசேகர் வந்து அந்த இடத்துக்கு வந்தோட்டி தான் ரியலைஸே பண்ணுறாரு. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் ரொம்பலாம் இல்லைங்க, வெறும் 12 நிமிஷம் தான் இவர் லேட்டாகவே போயிருக்காரு. ஸோ உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெச்சரை இறக்குறாரு. அவங்கள அப்படி தூக்கி வச்சு ஸ்ட்ரெச்சரை உள்ளே தள்ளி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாருங்க. செம்ம வேகமாக போய் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாட்டி டாக்டர்னு கூப்பிட்றாங்க. ஸ்ட்ரெச்சரில் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வர்ற வழியிலேயே இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டாங்க. அதுபோக இவங்களுக்கு வந்து குடும்பம் குட்டின்லாம் யாருமே கிடையாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு அனாதை இந்த திருநங்கை. அப்போ இந்த திருநங்கையோட பேர் என்னன்னு பார்க்கும்போது இவங்களுடைய பேர் வந்து கயல்விழிங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி திருநங்கை ஒருத்தங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய திருநங்கைகள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த திருநங்கையோட உடம்பை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜசேகருக்கு ரொம்பவுமே கில்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் பண்ண ஒரு சின்ன தப்புனால தான் அந்த 12 நிமிஷம் லேட் ஆகிருக்கு. சப்போஸ் இவர் அந்த கடையில் டீயும் தம்மும் அடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அந்த திருநங்கையோட உயிரை கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம்ல, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால அவர் ரொம்பவுமே கில்ட் ஆகி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கார். இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் ஷேர் பண்ணுறாரு. எந்த மாதிரி ஷேர் பண்ணுறாருன்னா, இவர் இந்த மாதிரி லேட்டாக போனார் தெரியுமா 12 நிமிஷம், அதை பற்றி ஷேர் பண்ணல. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு உயிர் வந்து ஆம்புலன்ஸ்லேயே போயிட்டு எனக்கு அது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படிங்காங்க. அப்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உன் மேலே தப்பு கிடையாது, உன்னோட தொழிலை தான் நீ பண்ணியிருக்க அப்படிங்காங்க. ஆனால் இவருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் இவருக்கு ஆறுதல் சொன்னாலும் இவர் மனசுக்குள்ளேயே அந்த வருத்தத்தை வச்சுக்கிட்டு தன் மனைவி கிட்ட மகள்கிட்டலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு திருநங்கை இந்த மாதிரி இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் இதே மாதிரி நிறைய, ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம்னா ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து காப்பாற்றிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதில் நிறைய உயிர் வந்து ஆம்புலன்ஸ்லேயே பிரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, இது உங்கள் தொழிலுக்கு வந்து சகஜமான விஷயம், அது நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டிங்களா, ஏன் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னதுக்கு, இல்லை என்னமோ தெரில, இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவிக்கிட்டேயுமே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு நாட்கள் வந்து உருண்டு ஓடுதுங்க. கரெக்டாக ஒரு 18 நாள் ஆகுது. இது அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 18 நாள் கழித்து இரவு 2:18க்கு இவருக்கு ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று வருதுங்க. அந்த காலை இவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணோடனே ஹலோன்னு சொல்லிட்டுருக்காருங்க. சொன்னோட்டி ஆப்போசிட்லேருந்து பயங்கரமாக மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டிருக்குங்க, வேறு எந்த சத்தமும் கேட்கல. பயங்கரமாக மூச்சு விட்டால் எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி பயங்கரமாக மூச்சு விடுற சத்தம் கேட்டிருக்கு. இவர் பதிலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துட்டு, ஹலோ என்னாச்சு, யார், என்னாச்சு, எங்கே வரணும், எதுவும் சொல்லுங்கள், ஹலோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஆப்போசிட்லேருந்து ரொம்பவுமே பயங்கரமாக யாராவது மூச்சு விட்டால் எப்படி இருக்கும், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி மூச்சு விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான மூச்சு சத்தம் தான் வந்து கேட்குது. ஒரு கட்டத்தில் ஃபோன் கட் ஆகிட்டு இவர் திரும்ப அடிக்கிறாரு. திரும்ப அடிக்கும்போது நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. ஸோ இது ஒரு நாள் நடக்கலை, தொடர்ச்சியாக 2வது நாளும் இதே மாதிரி 2:18க்கு வந்து ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனே அட்டன் பண்ணுறாரு. இந்த வாட்டி என்னென்னா ரொம்பவுமே குறன்னு சவுண்டு கேட்குது. இவர் ஹலோங்காரு. ஆனால் ஆப்போசிட்லேருந்து குறன்னு சவுண்டு வருது. ஆனால் லைட்டாக ஒரு சவுண்டு கேட்குது, என்னென்னா காப்பாற்றுங்கன்னு சொல்லி லைட்டாக ஒரு சத்தமானது மட்டும் கேட்குதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவர் அதையும் வந்து கட் பண்ணிட்டாரு. திரும்ப அடிக்காரு, நாட் ரீச்சபிள்னு வருது.
இது என்னடா இது, எதுவும் எமர்ஜென்சியாக நம்ம போகணுமா, நம்மளுக்கு லொக்கேஷனும் தெரியலையே, இந்த நம்பரும் தெரியலையே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. 3ஆவது நாள் ஆகுது. 3ஆவது நாளுமே இரவு 2:18 மணிக்கு அதே மாதிரி ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்தவர் நார்மலாக தான் எங்கே வரணும், ஹலோ யார் நீங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன நீங்கள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம்லா, என்ன நீங்கள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம்லான்னு சொல்லிட்டு ஒரு குரலானது ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமான ஒரு குரல் வந்து அவருடைய ஃபோனில் வந்து கேட்குதுங்க. என்ன நீங்கள் காப்பாற்றிருக்கலாம்லான்னு. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏற்கனவே 2 நாள் இந்த மாதிரி அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு. ஆனால் இவர் அதை பெருசாக எடுத்துக்கல. தொடர்ந்து 3ஆவது நாள் நடந்தோட்டி இவருக்கு ரொம்பவுமே பயம் கொடுக்குதுங்க. இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, ஏதோ நம்மளை யாரோ மிரட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு அமானுஷ்யம் எது மேலேயுமே பெருசாக நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனாலே இவர் வந்து யாரோ நம்மளை மிரட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பற்றி பெருசாக யோசிக்கலை. 4ஆவது நாளும் கால் வருதுங்க. 4ஆவது நாளும் கால் வந்து ஒரு மாதிரி ஒரு மூச்சு விடுற சத்தம் வருதான், கொடூரமான நிறைய அந்த சவுண்டாக வருதாங்க. ஒரு 4-5 ஆம்பளையால் சேர்ந்து பேசுகிற மாதிரியான சத்தங்கள்லாம் வருதாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு பெரிய ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி அன்னோன் கால்லேருந்து எனக்கு நைட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, இது யார் என்னன்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுங்கள், ஏன்னா எதுவும் உயிருக்கு ஆபத்தான்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி, லொக்கேஷன்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஆனால் ஃபோன் பேசும்போதெல்லாம் ஏதோ ரொம்ப உயிருக்கு போராடினவங்க பேசுனா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு நோட்டி, சரி நாங்கள் அது என்ன ஏதுன்னு ட்ரேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரேஸ் பண்ணதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப மறுநாள் வந்து 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. இது நார்மல் கால் தான், ஒரு எமர்ஜென்சி கால். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்பவுமே சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிஹெச்சுக்கு வந்து கால் வருது. இவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருங்க. இவர் போகும்போது இவருக்கு அந்த இடத்த பார்த்தோடே கில்ட் ஆகிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த இடத்த கிராஸ் பண்ணி தெரியுமா போகிறாரு, அந்த திருநங்கை ஒருத்தங்க இறந்து கிடந்தாங்க தெரியுமா, இவர் அந்த 12 நிமிஷம் லேட்டாக வந்து பாருங்க, அந்த இடத்த தாண்டி தாங்க போகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தாண்டி நேராக போயிட்டாரு. அந்த இடத்துக்கு போனவட்டி இந்த மாதிரி கூப்பிடுறாரு, எங்கே இருக்காங்க பேஷண்ட்டு, சீக்கிரம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே உள்ள ஆட்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்பவுமே அந்த அம்மாவுக்கு சீரியஸ் ஆகிட்டு, அதனால் அந்த அம்மாவோட பையன் கார்லேயே வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க தம்பி, நீங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோட்டி இவருக்கு என்ன ஆகிட்டுன்னா, அப்போ சரி ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய நடந்திருக்கும். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டும் ஆம்புலன்ஸுக்குள்ளே கூட்டு போகாமல் எப்படியாவது கூட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே சகஜம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, திரும்ப அதே வழியில் வராருங்க. அந்த வழியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்து மல்லிப்பூ ஸ்மெல்லு வந்து வந்திருக்குங்க. அப்போ இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, அந்த இடமே வந்து எப்படின்னா, திருநங்கைகள் வந்து அந்த தொழில் பண்ணுற இடம், பிராத்தல் பண்ணுற இடம், அதனால் மல்லிப்பூ சவுண்டு வருது, அதனால் மல்லிப்பூ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்லோவாக தான் போகிறார், ஸ்பீடெல்லாம் போகல. அதுக்கப்புறம் என்னென்னா, இவருக்கு என்னமோ அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டணும்னு இவர் மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது உடனே என்ன பண்ணுறாரு, ஓரமாக நிப்பாட்டுறாரு. அந்த திருநங்கை வந்து ஒரு இடத்துல அப்படி கடந்தாங்க தெரியுமா, ஆக்சிடெண்ட் ஆகி, அந்த இடத்துக்கிட்டேயே போய் நின்று பார்த்துட்ருக்காராங்க. பார்த்தாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு அந்த கில்ட்டுனால தான் அவர் அப்படி போய் நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வேறு எதுவும் திருநங்கைகள் இருப்பாங்களான்னு பார்த்தா வேறு யாருமே இல்லைங்க. இவர் அந்த இடத்துல அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் நேராக வண்டியில் ஏறிட்டாருங்க. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஹெவியான மல்லிப்பூ ஸ்மெல்லானது வண்டிக்குள்ளே இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் அதை பெருசாக எடுத்துக்கலை. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டை ஆன் பண்ணுறாரு, வண்டியை மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு திருநங்கை சாரி கட்டியிருக்காங்க, மல்லிப்பூ வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து அப்படியே ரத்தம் வடியுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் அப்படி கொடூரமான நிலைமையில், அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல படுத்து கிடந்தாங்க தெரியுமா, மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம்லாம் ஊற்றி, அதே திருநங்கை எந்திரிச்சு இவருடைய வண்டிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நின்றுட்டுருக்காங்களாங்க. இவர் ஹெட்லைட்டை போட்டோட்டி பார்க்குறாரு, அந்த உருவம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க ரோட்டில். இதை பார்த்து அவருக்கு என்னன்னே ரியலைஸ் பண்ணவே முடியலையா. ஏன்னா இவருக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது, அமானுஷம் எதுக்கு மேலேயும். பட் இவருடைய கண்ணால் அந்த விஷயத்தை அவர் பார்க்குறாரு.
மண்டையெல்லாம் உடஞ்ச ஒரு உருவம், மல்லிப்பூ வச்சுக்கிட்டு, அதுவும் திருநங்கை. அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. இவர் பார்த்து இவர் அப்படியே நட்டுங்கி போயிட்டாருங்க. உடனே என்ன பண்ணுறாருன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நேராக முன்னாடி போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த உருவத்தையே காணுமா. அதுக்கப்புறம் இவர் அப்படியே பதட்டமாயிருக்கு. ரொம்ப பதட்டமானதில் திரும்ப வண்டியை நிப்பாட்டிட்டார். ஏன்னா இவருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாதனால, நம்மளுக்கு ஏதோ மனப்பிரம போல், நம்ம ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு இப்படி தோணி இருக்குன்னு சொல்லி வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு தண்ணியை குடிக்காருங்க. தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காமாக இருக்காரு. நல்லா ரிலாக்ஸ் ஆகி மூச்சு விட்டுட்டு திரும்ப வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. போகும்போது ஜன்னல் பக்கத்தில், அதாவது எப்படின்னா 2 பக்கம் ஜன்னல் ஏற்றி இருக்குங்க. அந்த ஜன்னல் இருக்குது தெரியுமாங்க, வண்டி மூவிங்லேயே தான் இருக்கான். அந்த ஜன்னலில் வந்து அதே திருநங்கை, அந்த மண்டை உடனே திருநங்கை இவர் மூஞ்சி இப்படி வெறிக்க பார்த்துட்ருக்காங்க. எதுவும் பேசவும் இல்லையா, எதுவும் இல்லையா. இவர் இப்படி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கவர் அப்படியே லெஃப்ட் சைடு ஜன்னலை பார்க்குறாராம். அந்த திருநங்கையோட தலை அந்த இடத்துல அப்படியே இவர் மூஞ்ச, அதாவது ஐ டு ஐ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவர் பார்த்து அவருக்கு ஒன்றுமே உடலையாங்க. வண்டியை கொஞ்சம் விட்டுருந்தா அப்ஸ்கண்ட் பண்ணியிருப்பாராம். வண்டி கவுந்து ஏதாவது இவரே அந்த இடத்துல இறந்து போவதுக்கான வாய்ப்புகள் கூட அந்த டைமில் இருந்துச்சாங்க. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. எதுக்கு ஃபோன் அடிக்கிறாருன்னா, நான் இன்றைக்கி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன், வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டேரெக்டாக ஆம்புலன்ஸோடையே வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆம்புலன்ஸோட வீட்டுக்கு போனவாட்டி இவர் மனைவி கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஆம்புலன்ஸுலாம் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சான், எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வரமாட்டிங்களங்க அப்படிங்கும்போது கேட்கும்போது, இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்துட்டேன்னு சொல்லி அங்கே நடந்த விஷயம் எதை பற்றியுமே அவங்க மனைவிட்டையும் சரி யார்கிட்டையுமே சரி சொல்லலை. பேசாமல் வீட்டில் வந்து படுத்துட்டாராங்க. அன்றைக்கி நைட்டு இவருக்கு மைண்டு ஃபுல்லாக அது மட்டும் தாங்க ஓடி இருக்கு. ரொம்பவுமே கெட்ட கனவாக வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இவர் இருக்கும்போதே இவருடைய மனைவியும் இவருடைய மகளும் பொணமாக படுத்து கிடக்காங்க. இவர் வீட்டை சுற்றி எல்லாரும் வந்திருக்காங்க, அதாவது இவங்களுடைய சொந்தக்காரங்க. அதாவது இவருடைய வீட்டில் ஒரு டெத்து நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனவு வருதாங்க. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளும் இறந்துருக்காங்களாம். வீடு சுற்றி ஆள் இருக்காங்களாம். இவர் அவங்களுடைய கால் மாட்டில் உட்காந்துருக்காங்களாங்க. இந்த மாதிரியான அன்னைக்கு ஒரு கெட்ட கனவு அவர் வாழ்நாளிலே இந்த மாதிரி கண்டது இல்லையா. அந்த மாதிரி ஒரு கனவை வந்து அன்னைக்கு ராத்திரி அவர் கண்டிருக்காரு. அது போக அவர் மனசு ஃபுல்லாக அதுவே ஓடி இருக்கு, இந்த மாதிரி நேற்று பார்த்த அந்த திருநங்கையோட ஆத்மா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் மறுநாள் காலைல எந்திக்கிறாரு. இதை பற்றி எதுவுமே யார்ட்டையும் வெளியே சொல்லலை. ஆனால் இவருக்கு அது பயமானது ஏற்பட ஆரம்பிச்சுட்டு திரும்ப ஆம்புலன்ஸ் எடுத்து போயிட்டாருங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நேற்று ஒரு நாள் தானே இவர் வந்து அந்த பயத்தினால இங்கே வந்துட்டார். இதுக்கப்புறம் வந்து நைட்டு ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கார். இங்கே வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, இவருடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து மல்லிப்பூ ஸ்மெல்லு வந்திருக்குங்க. அப்போது என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே மல்லிப்பூ ஸ்மெல்லு அதுவும் இரவு நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மகள்கிட்ட போய் கேட்குறாங்க, மா தர்ஷினி இந்த மாதிரி மல்லிப்பூ ஸ்மெல்லு வருதுமா, உனக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை எனக்கு ஹெவியாக மல்லிப்பூ ஸ்மெல்லு வருது, நீ எதுவும் வாங்கி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் எனக்கு மல்லிப்பூ வைக்கிறதே பிடிக்காதல்ல அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க மகளுக்கு வந்து மல்லிப்பூ வைக்காலே பிடிக்காதாங்க, அந்த ஸ்மெல்லு ஏதோ ஒத்துக்காதான். அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியுங்களாம்மா, நான் ஏம்மா வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க மனைவி வந்து இதை பெருசாக எடுத்துக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து படுத்துட்டாங்களாங்க. மனைவியும் வந்து படுத்துட்டாங்களாம், மகளும் படுத்துட்டாங்களாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜசேகருடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு கொலுசு சத்தமானது வீட்டை சுற்றி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. அதாவது எப்படின்னா, வீடை சுற்றி யாரோ நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அதை மாதிரியான கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. அப்போது மணியுமே ரொம்ப அன்டைம் ஆயிட்டு, தன்னுடைய மகளை எழுப்பவும் முடியாது. இவங்க சும்மா போய் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வாசக்கதவு திறந்துருக்குங்க. அதாவது வாசக்கதவு மீன்ஸ் வீட்டோட டோர் கிடையாது, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ஒரு இரும்பு டோர் மாதிரி உண்டாங்க. அந்த டோரை இவங்க வந்து பூட்டிகிட்டு தான் வந்தாங்களாம், அதாவது சும்மா சாத்திட்டு தான் வந்தாங்களாம். பார்த்தா அந்த டோர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகியே இருக்கான். இதை பார்த்து அவங்களுக்கு யார் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பா, இவரும் வீட்டுக்கு வரல, இவர் காலில் தான் வருவார், சப்போஸ் இவரும் வந்திருந்தாலும் நம்மளை கூப்பிட்ருப்பாரு. குழு சவுண்டு இன்னும் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு. இவங்க கதவை போய் மூடுறாங்க. மூடும்போது இன்னும் கொலு சவுண்டு வந்து பக்கத்துலேயே கேட்டிருக்கு. பார்த்தா வீடை சுற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த சவுண்டு. அதாவது ஜில் 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 ஜில்னு அந்த வீடையே சுற்றின மாதிரி அந்த சவுண்டானது கேட்குதான். இவங்க உடனே வீடோட சைடில் போய் பார்க்குறாங்களாம். பார்த்தா
ஒரு பொண்ணு கொலுசை போட்டுக்கிட்டு ஜல்லுன்னு ஓடுற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இவங்க யாரா இந்த டைமில் நம்ம வீட்டுக்கிட்ட ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த ஒரு உருவமுமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து அந்த டைமில் பேய் பிசாசு அதை பற்றி எதுவுமே அவங்க யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம நார்மலாக இருக்கும், நம்ம எனி டைம் வந்து அந்த பேய் ஞாபகத்தில் ஏங்க இருப்போம், யோசிச்சு பாருங்கள். அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஞாபகத்துலேயும் இல்லாதனால அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது இவங்களுக்கு நேருக்கு நேர் அந்த திருநங்கையோட ஆத்மா வந்து நிற்கிதாங்க. அதாவது எப்படி, சேரீ கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊற்றி சேரீ இருக்குது தெரியுமா, அந்த சேரீயை அப்படி தூக்கி பிடிச்சிருக்காங்களாங்க. தூக்கி பிடிக்கும்போது இவங்க கீழே பார்க்குறாங்க. பார்த்தா 2 காலுமே இல்லையாங்க, 2 காலுமே இல்லையா, ஆனால் கொலுசு மட்டும் இருக்குதாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உருவம் நீங்கள் இருக்கும்போது இப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தலை நிறைய மல்லிப்பூ சேரீ, ஒரு திருநங்கையோட ஆத்மா, கால் இல்லை ஆனால் கொலுசு மட்டும் இருக்குது. அந்த ஆத்மா அப்படியே இவங்களை நோக்கி வருது, கிட்ட நேராக வருதாங்க. ஜில்லு 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 ஜில்லுன்னு சவுண்டு மட்டும் தான் கேட்குதான். இவங்க அப்படியே அந்த சம்பவம் இடத்துல பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. கத்த ஆரம்பிச்சோட்டி உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய பொண்ணு வந்து முழிக்கிறாங்க. முழிச்சுட்டு அம்மா என்னமாச்சுன்னதுக்கு இவங்க வந்து அப்படி பயந்துட்டு, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்னதுக்கு, அம்மா நீ சும்மா எரியுமா, அப்பாட்டெல்லாம் சொன்னால் சிரிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து எது மேலேயுமே நம்பிக்கை இல்லைங்கிறது இவங்க மகளுக்கும் தெரியுங்களா. அப்பாட்டெல்லாம் சொன்னால் சிரிச்சிருவாருமா, நீ பேசாமல் வந்து படுமா, ஒன்று யாருமா இந்த டைமில் இங்கே வர சொன்னா அப்படின்னதுக்கு, இல்லை கதவு திறந்துருந்துச்சு அதான் பார்க்க வந்தேன், ஏதாவது இருக்குமா, நீ பேசாமல் வந்து படுமா, நைட்டு 2 மணிக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாங்களாம். மறுநாள் ஆகுதான். இவர் வாராரு. யார் வாராரு? ராஜசேகர் வந்து வாராரு. அப்போ ராஜசேகர் கிட்ட வந்து அவங்களுடைய மகள் தர்ஷினி இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏம்மா இந்த அப்பா இந்த அம்மாவை பாருப்பா, நைட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஏதோ உருவத்தை பார்த்தாலாம் அப்படி இப்படின்னதுக்கு அவங்க வந்து அப்படியே இந்த பேய் அரைஞ்சான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மூஞ்சி ஃபுல்லாக பயம் அப்படியே இருக்குதாங்க. அப்படியே காலையுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. காலையில் இத்தனைக்கும் காய்ச்சலே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். யார்? ராஜசேகரோட மனைவிக்கு. அப்போ ராஜசேகர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு ஆத்மாவை பார்த்தேங்க, அது ஒரு பேய் தாங்க, எனக்கு நல்லா தெரியுங்க, அதுவும் ஒரு திருநங்கைங்க அப்படின்னு நிறுத்தி ராஜசேகரோட மூஞ்சி டோட்டலாக மாற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இவங்க மனைவி பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த உருவத்தை ராஜசேகர் வந்து பார்த்துருக்காரு. இத்தனைக்கும் நம்ம வீட்லேயே அந்த உருவம் தெரியுதுன்னு நோட்டி ராஜசேகருக்கு இன்னும் கொஞ்சம் பயமானது கூடுதுங்க. ஆனால் இதை எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா இன்ன வரைக்குமே அந்த பேய் பிசாசை நம்பக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு அவருக்கு வரலைங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வழக்கம் போல் நைட்டு திரும்பியும் போயிட்டார். இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடக்குதுங்க. யாருக்குன்னா தர்ஷினிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து தலைவாரிட்டு இருக்கு கண்ணாடியை பார்த்து. அப்போது கண்ணாடிக்கு பின்னாடி அந்த திருநங்கையோட உருவத்தை அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்குங்க. பார்த்தா இவங்க வந்து தலைவாரிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியோட ரீஃப்ளெக்ஷனில் அவங்களுக்கு பின்னாடி அந்த உருவம் இருந்து இந்த பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த பொண்ணு வந்து பார்க்குது. பார்த்த உடனே ஃபஸ்ட்டு டக்குன்னு கத்திட்டாங்க. கத்துனொட்டி, இல்லை இந்த அம்மா வந்து சொன்னனால தான் நம்மளுக்கு இப்படிலாம் தெரியுது. அந்த பொண்ணு எப்படி யோசிக்குதுன்னா, நேற்று இந்த மாதிரி 2 நாட்களாகவே இந்த அம்மா சொன்ன கதைகள் எல்லாத்தையும் அதை கேட்டு நம்ம அது மைண்ட்லேயே அது ஓடிட்டே இருக்கனால தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதை பெருசாகவே எடுத்துக்கலையாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டான். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுடைய கனவுல அந்த திருநங்கையோட ஆத்மா வந்து பேசுகிற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க தலை நிறைய மல்லிகைப்பூ மண்டையெல்லாம் உடஞ்சி அதே ஆத்மா வந்து அந்த தர்ஷினியோட கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மறுநாள் விடியுது. தர்ஷினியோட நடவடிக்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொண்ணுக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லே பிடிக்காதோ அதே பொண்ணு மறுநாள் காலைல எழுந்துச்சி குளிச்சு எடுத்துகிட்டு மல்லிகைப்பூ வச்சுருக்கா. அப்போ ராஜசேகரும் வந்து காலைல பார்க்குறாரு, இவளுக்கு மல்லிகைப்பூவே பிடிக்காத இவ எப்படி மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சரி, இவளுக்கு தான் மல்லிகைப்பூவே பிடிக்காது, இவ இருக்கு காலைலே அதுவும் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுருக்கா, எங்கே போய் வாங்கிட்டு வந்தான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு எதுவுமே பேசலையாங்க. சும்மா நார்மலாக சொல்லியிருக்கு, சும்மா வைக்கணும்னு தோணுச்சு அதான் வச்சேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய நடவடிக்கையே சரியில்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் பிடிக்காத ஒரு விஷயம் திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரு ஆள் சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும்? அதை மாதிரி ஆனோட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் வேறு வீட்டில் தப்பான சம்பவங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதிரி பொண்ணோட மாற்றம் இருந்துச்சுன்னா அது ஒரு டவுட் கொடுக்குமா கொடுக்காதா? ஆல்ரெடி ராஜசேகருக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்துட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராஜசேகர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே ராஜசேகருக்கு ஒரு நியூஸ் வருதுங்க. என்னென்னா, இந்த மாதிரி அவர் ஒரு நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு தெரியுமா? அந்த நம்பர் வந்து யாருடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து கயல்விழி அப்படிங்கிற ஒருத்தங்களுடைய நம்பர்னு தெரிய வருது. அது போக அந்த நம்பர் சர்வீஸை விட்டு போய், அதாவது என்னென்னா அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகி 20-25 நாளைக்கு மேலே ஆகிட்டு, இந்த நம்பர்லேருந்து உனக்கு எப்படிப்பா ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவருக்கு கயல்விழின்னுடைய தெரிஞ்சு போச்சு. என்னென்னா அந்த திருநங்கை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், அந்த திருநங்கையோட பேர் என்ன தெரியுமா? கயல்விழி. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வீட்டில் மகள், அதாவது இவருடைய ராஜசேகருடைய மகள் தர்ஷினி முழுசாக ஒரு திருநங்கையாக மாறுறாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு தான். இந்த திருநங்கை கயல்விழியோட ஆத்மா இந்த பொண்ணோட உடம்பை பொசஸ் பண்ணிட்டுங்க. ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாகவே அவங்க நைட்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க அம்மா மறுநாள் காலையில் ராஜசேகர்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு இந்த ராஜசேகருடைய மனைவி வந்து முழிச்சு பார்க்குறாங்களாம். பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருந்த தன்னுடைய மகள் தர்ஷினியை வந்து காணுமாங்க. அது என்ன, ஒரு 14 வயசு பொண்ணு தான். அந்த பொண்ணு சேரீயெல்லாம் கட்டி, எப்போ நைட்டு 12 மணிக்கு சேரீ கட்டி, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு, ஒரு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டு வெளியே போகிறேன்னு நிற்காங்களாம். எப்போ நைட்டு 12 மணிக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்களாம், உனக்கு என்ன ஆச்சுடி தர்ஷன், நைட்டு 12 மணிக்கு இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னதுக்கு, நான் தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இதை கேட்ட அந்த தாய் வந்து ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்களாம். ஏன்னா ஒரு பக்கா திருநங்கை மாதிரியே இவங்க மொத்த செட்டப் கெட்டப்புமே மாறிட்டாங்க அந்த பொண்ணுடைய கெட்டப்பு. உடனே என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடி பண்ணுற அந்த பிள்ளைய போட்டு குழுக்குறாங்களாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுடைய மண்டையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தமானது ஊற்றுதாங்க. இப்போ அந்த ராஜசேகருடைய மனைவிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம கண்ணால் பார்த்த அந்த திருநங்கையோட ஆத்மா தான் நம்மளுடைய பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்லுது, உன் புருஷன் நினச்சிருந்தா என்னை காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி திரும்ப அதே சொல்லுதுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோட்டி இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலையாங்க. டக்குன்னு செவுட்டில் ஒரு அடிக்கிறாங்களாங்க. அடிச்சோட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சம்பவம் இடத்துல அந்த பொண்ணு தர்ஷினி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ளே வச்சு மண்டையில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாங்களாம். என்னென்னா ரத்தம் வடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டு பண்ணிட்டு, திருநார் இருக்குது தெரியுமா, திருநாரை நல்லா நெத்தியில் பூசி விட்டுட்டு அந்த ரூமை வந்து பூட்டிட்டாங்களாங்க. பூட்டிட்டு ராஜசேகருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ராஜசேகர் நைட்டு எடுக்கவே இல்லையா. ஏன்னா இவர் மறுநாள் காலில் வரும்போது தான் இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நைட்டே இவங்க ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ராஜசேகர் எடுக்கலையா. அவர் வந்து ஆம்புலன்ஸ் வேலையை, அவர் வந்து பேஷண்ட்ஸை கூப்பிட்டு போகிற அந்த ஒர்க்கில் வந்து நைட்டு பிஸியாக இருந்திருப்பார் போல். ஆனால் நைட்டு திரும்ப என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு திரும்ப முழிச்சிருக்குங்க. முழிச்சுட்டு கதவை போட்டு தட்டுன்னு தட்டியிருக்குங்க. இப்போது அந்த பொண்ணு தர்ஷினியா, அதாவது தான் பொண்ணாக பேசுனா இந்த அம்மா வந்து கதவை திறந்து விட்டுருப்பாங்க. ஆனால் நான் தொழிலுக்கு போகணும், உன் புருஷனை நான் விடமாட்டேன்னு சொல்லி தட்டுன்னு தட்டுறாங்களாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலையா. அது போக குரலுமே, அதாவது அந்த பொண்ணு பேசுகிற குரல், ஒரு பெத்த தாய்க்கு பொண்ணோட குரல் தெரியுமா தெரியாதா யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த பொண்ணு பேசுகிற குரல் தான் பொண்ணு குரலே இல்லையாங்க. அப்படியே டோட்டலாக வேற ஒரு குரலாங்க. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு குரலில் வந்து பேசுகிறாங்களாங்க. இதெல்லாம் வந்து அந்த சம்பவம் இடத்துல கேட்டுட்டு இருக்க அந்த மனைவி வந்து அப்படியே நடுங்கி போகிறாங்களாங்க. தன்னுடைய கணவரான ராஜசேகருக்கு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்களாம். ஆனால் ராஜசேகர் எடுக்கவே இல்லையாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் காலைல வந்துட்டு தான் இவ்வளோ சம்பவமே சொல்கிறாங்க. ஆனால் மறுநாள் வந்து அந்த பொண்ணு நார்மல் ஆகிட்டா, தர்ஷினிங்கிற பொண்ணு. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குதுமா, எனக்கு நெத்தியில் என்னமா ஆகிட்டு, நெத்தியில் காயமாக இருக்குது, என்னமா எனக்கு ஆச்சு அப்படின்னதுக்கு, இல்லடி நான் இதில் கீழே விழுந்துட்டா அப்படியே மயக்கம் போட்டா, அதை நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த
பொண்ணை சொல்லி நம்ப வச்சிட்டாங்களாங்க. இப்போ ராஜசேகருக்கு வந்து வேற வழியே இல்லை, இந்த கயல்விழியோட ஆத்மா தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, இப்போ நான் கூட என்ன யோசிச்சோம்னா, இவர் எதுவும் சாமியார்கிட்ட போயிருப்பாரு கண்டிப்பாக அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, நிறைய திருநங்கைகளை பார்க்க போயிருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயல்விழி வந்து அந்த இறந்து போனாங்க தெரியுமா, அப்போ அந்த கயல்விழியை வந்து நிறைய திருநங்கைகள் தான் அந்த பாடியை வந்து வாங்கிட்டே போனாங்க. நல்ல ஞாபகம் இருக்கா? அப்போது அந்த வாங்கிட்டு போன திருநங்கைகள், அந்த பாடி வாங்கிட்டு போனாங்க தெரியுமா, அந்த திருநங்கைகளை நேரில் போய் பார்க்குறாங்க. நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு கயல்விழி வந்து எப்படி இறந்தாங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்காங்க. அப்போ இவங்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கப்போ இந்த ராஜசேகர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. என்னென்னா, இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் தான் அவங்களுடைய ஆவி வந்து இருக்குது, நான் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு, என்னுடைய பொண்ணுடைய உடம்புக்குள்ளே இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் அந்த திருநங்கையை பார்த்துருக்கேன், அது போக நான் ஆம்புலன்ஸில் போகும்போது ஒரு தடவை எனக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் பெருசாக நம்பலை. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவிக்கு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய மகளுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தா முழுசாகவே உங்கள் ஃப்ரெண்டு கயல்விழியாகவே என்னுடைய மக வந்து மாறிட்டா, எங்கள் குடும்பமே இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சதே கிடையாது, எனக்கு இப்போ என்ன பண்ணனே தெரில, உங்கள் ஃப்ரெண்டு யார், அவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கயல்விழி வந்து ரொம்பவுமே நல்ல பொண்ணாங்க. அவங்க வந்து எப்படின்னா திருநங்கையாக மாறினோட்டியே மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், குடும்பம் வந்து கண்டிப்பாக ஒதுக்கிடும். இதே மாதிரி தான் இந்த கயல்விழியோட குடும்பமே ஒதுக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி மொத்தமாக எல்லா திருநங்கைகளும் சேர்ந்துருப்பாங்களா, அதை மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்களாம். இவங்க ரொம்பவுமே நல்ல மனசுக்காரங்களாங்க. என்னென்னா, வேலை போய் கேட்பாங்களாம் ஒரு இடத்துலையுமே, ஆனால் எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ வரைக்குமே நிறைய திருநங்கைகள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் கைத்தட்டி காசு கேட்கணும்னோ இல்லை போய் ஒரு பாலியல் தொழில் பண்ணணும்னு ஆசை கிடையாதுங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தொழில் வாய்ப்பு யாருமே கொடுக்க மாட்டேங்காங்க. நிறைய டிரைவிங் தெரிஞ்ச திருநங்கைகள் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் யாருமே டிரைவிங் வேலை கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு வந்து தான் கலெக்ஷன் பண்ணி தான் பாலியல் தொழிலுக்கெல்லாம் போவாங்க தெரியுமா, அது எல்லாமே பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகள் மற்றும் அநாத குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்குமே படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்களாங்க. அவ்வளோத்துக்குள்ள நல்ல குணம் கொண்டு வந்தாங்க அதாங்க அந்த கயல்விழியாம். அப்போ அந்த இரவு நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு 3-4 பேர் இருப்பாங்களாங்க. நாள், அதாவது இவங்க இறந்து போனாங்க தெரியுமா, அதுக்கு நாள் வந்து இந்த மாதிரி இவங்க மட்டும்தான் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த தொழில் பண்ணும்போது ஒரு 3-4 பேர் வந்துட்டு எங்கள் கூட நீங்கள் இது பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் கூட தான் நான் இது பண்ணுவேன், மொத்த பேர் கூடலாம் இது பண்ணும்போது நீங்களே வந்து இது தானே பொழப்பு உங்களுக்கு, எங்கள் எல்லோரும் கூட இது பண்ண என்னன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே கொச்சையாக பேசிட்டாங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் உள்ள எல்லா திருநங்கைகளுக்கும் கால் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டு அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 3-4 பசங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கு மறுநாள் தான் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாலாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கயல்விழியை பற்றி தெரிஞ்சு போச்சா, இப்போ நேராக வந்து வராங்க. வந்து இவரே டைரெக்டாக பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுட்டு போயிரு, நான் பண்ண தப்புக்கு என் பொண்ணு என்ன பண்ணும் அப்படிங்கப்போ இவங்க மனைவிக்கே குழப்பமாயிட்டு, நான் பண்ண தப்பா அப்படின்னு ஒட்டி இவங்க மனைவி கிட்ட இப்போ தாங்க இவர் உண்மையவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு போய் ஒரு சிகரெட்டும் ஒரு டீயும் குடிச்சாரு தெரியுமா, அன்னைக்கு ஒரு 12 நிமிஷம் லேட்டானனால தான் இந்த திருநங்கையோட உயிரே போயிட்டு, அப்படிங்கிறனால தான் இந்த திருநங்கை வந்து இந்த டிரைவரோட குடும்பத்தை பழிவாங்க துடிக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் மனைவி தெரிஞ்சு போனாட்டி அவங்க மனைவி ரொம்பவுமே கதறி ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த சிகரெட்டு பழக்கத்தை விடுங்க நான் எவ்வளோ தலைப்பார அடிச்சுக்கிட்டேன்னு, இப்போ அந்த ஒரு சிகரெட்டு பழக்கத்தினால என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த திருநங்கை வந்து கொஞ்சம் கூட அசரலையாங்க. ஏன்னா அவங்க என்ன தான் நல்ல உள்ளமாக இருந்தாலும் ஒரு ஆத்மாவாக மாறினோட்டி அவங்களுடைய பகை அவங்க எவ்வளோ தான் யோசிச்சு வச்சுருப்பாங்க, எவ்வளோ வாழணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் எதுவுமே இல்லைன்னு ஆனோட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நீ தான் என்னை கொண்டுட்ட, உன்னை விடமாட்டேன் அப்படிங்காங்களாம். அப்பவும் உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, ராஜசேகர் நேராக அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி ஒரு சாமியாரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களாங்க. அப்போ அந்த சாமியார் வந்து அந்த திருநங்கையோட ஆவியை வந்து விரட்ட பார்க்குறாங்களாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் ஆவியோ பெண் ஆவியோனா கூட நம்ம எப்படியாவது ஈஸியாக விரட்டிடலாம், ஆனால் திருநங்கையோட ஆவி எப்படி இருக்கும்னா
ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது போக அவங்களுடைய நினச்ச காரியத்தை முடிக்காமல் அவங்க போக மாட்டாங்க அப்படிங்காங்க. இது போக அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு இப்போ வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் ஆயிட்டு, அதுவும் இவர் லேட்டாக வந்தனால இவங்க உயிர் போயிட்டு பார்த்தீங்களா, அந்த கோபத்தின் உச்சத்தில் அந்த ஆவி ரொம்பவுமே ருத்திர தாண்டவமான ஒரு நிலைமையில அந்த தர்ஷினியோட உடம்புல இருக்குது. அந்த தர்ஷினியுமே ரொம்பவுமே ஆளே நொண்டு போன மாதிரி ஆயிட்டாங்களாங்க. அவங்களுக்கு அப்பப்போ சுயநினை வருது, ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரில. அப்பப்போ திருநங்கையோட ஆத்மா வந்தோட்டி அவங்களே தனிப்பட்ட முறையில் காயப்படுத்திக்கிறாங்களாங்க. அவங்களே போட்டு குத்திக்கிறது, செவுட்டில் அடிக்கிறது, தலையில் அடிக்கிறது, முடியை பிச்சுக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, தான் பெத்த மக, அதுவும் 14 வயசு மக இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பெத்த தகப்பனும் தாயும் பார்க்கும்போது எந்த லெவலுக்கு அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். இதுவும் இவர் பண்ண ஒரு சின்ன தப்புனால. அப்போ அந்த சாமியார் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, எவ்வளோ சொல்கிறது. அப்போ அந்த திருநங்கை போக மாட்டேங்க. அப்போ அந்த திருநங்கை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்னையை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் இவர் தான் கொலை பண்ணிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இது நார்மலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க என்னை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னா, இந்த திருநங்கை ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்னென்னா, நாள் பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க தெரியுமா, அந்த பசங்க தான் மறுநாளும் வந்திருக்காங்களாம். வந்துட்டு என்ன நேற்று கூட்டாளிகள்லாம் வச்சு என்னை துரத்தி விடுதியா, இன்றைக்கி ஒருத்தி இல்லைன்னு ஓட்டி இவங்க என்னடா பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனை அடிக்க பார்த்துருக்காங்க. அப்போ இந்த பசங்க ஃபோனை பிடுங்கி இவங்கள ஒரு காட்டுக்குள்ளே தள்ளி ரொம்பவுமே கேவலமாக இவங்களை என்னெல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளோத்தையும் பண்ணி அவங்கள அதே இடத்துல கல்லை மண்டையில் போட்டு கொலை பண்ணி ஆக்சிடெண்ட் மாதிரி ரோட்டில் செட் பண்ணிட்டாங்களாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு உயிர் இழுத்துட்டு தாங்க இருந்திருக்கான். இவங்க சாவலையாம். அப்போ நிறைய மக்கள் அந்த வழியாக போயிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இவ ஒரு பிராத்தல் தொழில் பண்ணுறவ தான், இவளுக்கு தேவை தான், எவனா அதை ஏற்றி போட்டு போயிட்டான், ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான், சாவட்டு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு மக்கள் கூட உதவி பண்ணலையாங்க. இவங்க உயிர் அப்படியே நடு ரோட்டில் துடிச்சிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் ஒரு புண்ணியமா மாதிரி ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாராம். அப்போ தான் ராஜசேகருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ராஜசேகரை பொறுத்தளவு இவர் ரொம்பவுமே டீட்டெயிலாக சொல்ல, உயிருக்கு போராடுறாங்க அப்படிலாம் சொல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது வாங்கன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஆனால் இவர் அந்த மழை டைமில் ஒரு டீயும் தம்மும் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீ கடையில் உட்காந்து ஒரு தம்மையும் டீயையும் குடித்தனால கடைசியில் அவங்களுடைய உயிர் அந்த ஒரு 12 நிமிஷம்னால போன மாதிரி இவங்களுக்கு தோணியிருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்ல முடியாது நம்மளுமே. இவர் சீக்கிரம் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறைய இருந்திருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷமுமே டாக்டர்ஸுக்கும் சரி பேஷண்ட்ஸுக்கும் சரி அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேரே சொல்லியிருப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம். அப்போ அதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். அப்போது இவங்க ஒரு திருநங்கை, இவங்களை கேட்க ஆள் கிடையாது. அதனால தான் இந்த பசங்க என்னெல்லாமோ பண்ணி இது பண்ணிட்டாங்க. அப்போ இதை ஆக்சிடென்ட்னு தான் இது பண்ணிட்டாங்க. இவங்களை கொலை பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் இது பண்ண ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு யாராவது இருந்தால் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி இப்படி கேஸ் கொடுப்பாங்க, எதாவது பண்ணுவாங்க. போலீஸ்லேருந்து எல்லோரும் என்ன நினைக்காங்க, இந்த பிள்ளை பிராத்தல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கு, அப்போ ஏதோ ரோடு கிராஸ் பண்ணும்போது முட்டிட்டாங்க போல், அந்த மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ராஜசேகர் ஒரு பாவப்பட்ட ஃபேமிலி. இவர் இப்போ கேஸ் நடத்தி ஒன்றும் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் இவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படியான்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. சே, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை எல்லாத்தையுமே போய் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, இனிமேல் தொழில் பண்ணும்போது யாருமே தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்க வேண்டாம், ஓரளவு பக்கத்துலேயே எல்லாரும் இருங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டா போதும், நான் இந்த இடம் உடம்பு விட்டு போயிடுறேன். அது போக தயவு செஞ்சு இனிமேல் வாழ்க்கையில் இந்த மாதிரி விளையாடாதீங்க. எல்லா உயிருமே ரொம்பவுமே முக்கியம்தான். ஏன்னா இவருமே அசால்ட்டாக தான் இருந்திருக்காரு. இவர் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருந்தாருன்னா இந்த உயிரை கண்டிப்பாக இவர் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருந்திருக்கும். இப்போ இவர் மேலேயும் தப்பு இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே சாமியார்கிட்ட சொல்லி இவருமே மன்னிப்பு கேட்காரு. அந்த திருநங்கையோட ஆத்மாவும் சரி நீங்கள் எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநங்கையோட ஆத்மாவுமே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை படுக்க வச்சுருக்காங்க. இவர் கையாக உடனே போகிறாங்க அந்த இடத்துக்கு போய், இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி அவங்க எப்படி இறந்தாங்கங்கிற விஷயத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க தெரியுமா, எல்லோரும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருங்க, எல்லோரும் கான்டாக்ட்லேயே இருங்க. ஏன்னா
இவங்களுக்கெல்லாம் கேட்க ஆள் கிடையாதாங்க. சீரியஸாக சொல்கிறேன், கேட்க ஆள் கிடையாதுன்னா நான் எந்த மாதிரி சொல்கிறோம்னா, இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா என்னை பார்க்கும். அவங்களுக்குலாம் அப்படி யாருமே கிடையாதாங்க. அவங்க இறந்தாலும் கேட்க ஆள் கிடையாதான். அவங்களுக்குள்ளேயே தான் என்னென்னாலும் பண்ணிக்கணுமா. அவ்வளோத்துக்குள்ளேயுமே திருநங்கைகள் வந்து அவ்வளோ கஷ்டப்படதாங்க செய்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நல்ல திருநங்கைகள் 100 எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ தொழில்கள் தெரிஞ்சுக்கிட்டு வேலை கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பிராத்தல் தொழிலில் போய் தன்னுடைய உடம்பை விற்று சம்பாதிக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது தன்னுடைய உடம்பை விற்று சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, தன்னுடைய ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நேராக போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாராங்க. அன்னைக்கு நான் லேட்டாக போனனால தான் அந்த உயிர் போயிட்டுன்னு சொல்லி இவரே எல்லார்கிட்டையும் ஒத்துக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வேலையை அதோடு நிப்பாட்டிட்டாராங்க. அதாவது என்னென்னா, தான் வந்து என்ன தான் 14 வருஷம் நல்ல சர்வீஸ் பண்ணி பல உயிர்களை காப்பாற்றினாலும், ஒரு உயிர் போனாலும் இவரால் போனது கிடையாது. அது வந்து விதியினால போயிருக்கு. ஆனால் இவர் லேட் பண்ணி போன உயிர். அப்போ இந்த தொழிலுக்கு நான் உண்மையாக இல்லை, இனிமேல் இந்த தொழில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவ்வளோ பேர்ட்டையும் உண்மையை ஒத்துக்கிட்டு அவர் அந்த வேலையை விட்டு வெளியே வந்தாராம். அதுக்கப்புறம் கல்குவாரில் வந்து லாரி ஓட்டுற வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாராங்க. இப்போ அவருடைய குடும்பமே நல்லா இருக்குது. என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த ஆம்புலன்ஸ் தொழில் வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்ச தொழிலாங்க. ஏன்னா ஒரு உயிரையும் காப்பாற்றுறோம், நம்ம வந்து அந்த புண்ணியம்லாம் நம்ம பிள்ளை கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆளாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லா விஷயமும் முடிஞ்சு அந்த தொழிலையே விட்டு இப்போ ஒரு வருமானத்துக்காக அவர் வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்காரு. என்ன வேலை? கல்குவாரில் வந்து லாரி ஓட்டுற வேலைங்க. ஸோ இதுதான் 2024 தருமபுரியில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ராஜசேகருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவு என்னென்னா, திருநங்கையும் நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் தாங்க. எல்லாருமே ஆண் பெண் மாதிரி தான் அவங்களையும் நம்ம கண்டிப்பாக மதிக்க கற்றுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி, உண்மை அமானுஷ திகில் சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கீழே என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து சொல்லுங்கள், அதே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடலாம். ஸோ இன்னொரு அமானுஷ உண்மை திகில் சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.